புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தியுள்ளார். சாரத்தில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாமில் பேசிய அவர், கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம் உள்ளிட்ட வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி மக்கள் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றார். மேலும் சபாநாயகர் அனுமதியின்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், அவை நடைபெறும் நாட்களில் உறுப்பினர்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டப்பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பது ஒவ்வொரு உறுப்பினரின் கடமை என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஊடகம் வாயிலாக மன்னிப்பு கோரியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனது பேச்சால் யாருடைய மனதாவது முன்பட்டிருந்தால் அவர்களிடமும் வருத்தமும் மன்னிப்பும் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். இந்த வழக்கு வரும் 28ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் விரைவில் முடிவு வெளியாகும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும், இனிமேல் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பில்லை என்றும் பொன்முடி கூறினார். யாருடைய மனது புண்பட்டிருக்குமேயானாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு தொகுதிகளில் குடிநீரில் உப்புத்தன்மை அதிகரித்துள்ளதாகவும், தரமான குடிநீர் கிடைக்கவில்லை என்றும் எம்எல்ஏக்கள் புகார் தெரிவித்தனர். கிராமப்புறங்களில் இருந்து ஆழ்துளை கிணறுகள் மூலம் நகர பகுதிகளுக்கு குடிநீர் கொண்டு வருவது தொடர்பாக நேரு மற்றும் செந்தில்குமார் எம்எல்ஏக்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் நேரு எம்எல்ஏ கூட்டத்தை விட்டு வெளியேறினார். புதுச்சேரியில் சுமார் 7 தொகுதிகளில் குடிநீர் பிரச்சினை உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திமுக ஆட்சியில் நந்தன் கால்வாய் திட்டத்தில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சட்டப்பேரவையில் கூறியது கண்டிக்கத்தக்கது என முன்னாள் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நந்தன் கால்வாய் திட்டத்திற்காக 42 கோடியே 69 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தனியார் நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் பயன்பெறும் என்றும் அன்னியூர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சில தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் அதிகாரிகளை குறிவைத்து வாட்ஸ்அப் சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் புகார்களை வெளியிட்டு அழுத்தம் கொடுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம், ஆனால் அவர்களை மிரட்டவோ அவமானப்படுத்தவோ யாருக்கும் உரிமை இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து முதலமைச்சர் காஞ்சிபுரம் அருகே சித்தாமூரில் செயல்பட்டு வரும் மின்சாதன கனெக்டர் உற்பத்தி நிறுவனத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். மின்சாரத்துறைக்கு கண்டக்டர் வாங்கியதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 51 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சித்தாமூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழுவினர் இன்று காலை 6 மணி முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கையகப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பேருந்தில் பயணிகள் இருக்கைக்கு அருகே காலி மது பாட்டில்கள் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் பணிமனையில் இருந்து சென்னை நோக்கி இயக்கப்படும் அரசு பேருந்தில் பயணி ஒருவர் மது அருந்துவிட்டு காலி மது பாட்டில் மற்றும் குளிர்பான பாட்டிலை இருக்கை அருகே வைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கவனித்த சமூக ஆர்வலர் ஒருவர் மது பாட்டில்கள் இருந்ததை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். தற்பொழுது அந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. பேருந்தை சுத்தம் செய்யாமல் இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் அலட்சியம் குறித்து கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கிருமாம்பாக்கம், பாகூர் மற்றும் கரையாம்புத்தூர் காவல் நிலையங்களில் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதால் அவசர நேரத்தில் புகார் தெரிவிக்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இந்த காவல் நிலையங்களில் கட்டுப்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் மற்றும் அவசர சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் தொலைபேசி மூலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிப்பது வழக்கம். இந்நிலையில் கட்டண பாக்கி காரணமாக தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவசர உதவி தேவைப்படும் நேரங்களில் போலீசாரை உடனடியாக தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே துண்டிக்கப்பட்ட தொலைபேசி இணைப்புகளை உடனடியாக மீண்டும் வழங்க உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம்
அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுக்க வந்த மூதாட்டியிடம் மருத்துவர் என கூறி நகைகளை திருடிய ஆந்திராவைச் சேர்ந்த நபரை விக்கிரவாண்டி போலீசார் கைது செய்துள்ளனர். கண்டாச்சிபுரம் அருகே கீழ்வாலை பகுதியைச் சேர்ந்த அம்சவேணி என்ற மூதாட்டி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுக்க சென்றுள்ளார். அப்போது தன்னை மருத்துவர் என அறிமுகப்படுத்தி நபர் ஸ்கேன் எடுக்க உதவுவதாக கூறி மூதாட்டியிடம் நகைகளை கழற்றி வாங்கிக் கொண்டு தப்பியதாக கூறப்படுகிறது. விசாரணையில் ஆந்திராவைச் சேர்ந்த தேவ மகேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டதுடன் 4 சவரன் நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. இவர் தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திராவில் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் கண்டமங்கலம் காவல் நிலையம் எதிரே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நின்று செல்லவில்லை என கூறி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்துகள் நிற்காததால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள ரயில்வே மேம்பாலத்தை கடந்து மற்றொரு பேருந்து நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும், இரவு நேரங்களில் இது பாதுகாப்பதற்காக இருப்பதாகவும் அவர்கள் கூறினர். அனைத்து பேருந்துகளும் கண்டமங்கலம் பேருந்து நிறுத்தத்தில் கட்டாயம் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய பொதுமக்கள் நடவடிக்கை இல்லை எனில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். புதுச்சேரியில் சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் புதுச்சேரியில் 20வது ஃபார்மோ லேப் கெமிஸ்ட்ரி எக்ஸ்போ கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. மரப்பாலம் அருகே உள்ள சுனியா கன்வென்ஷன் ஹாலில் நடைபெறும் கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. பார்மா கெமிக்கல்ஸ், லெபார்டரி எக்யூப்மெண்ட், மெக்னசி அனலிஸ்ட் எக்யூப்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் பார்வையிட முடியும். சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கண்காட்சி 22ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டாக்குப்பம் அருகே தங்கும் விடுதிகளில் தொடர் செல்போன் திருட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்திரையான்குப்பம், சின்ன முதலியார் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 3 தங்கும் விடுதிகளில் புகுந்த மர்ம நபர் சுற்றுலா பயணிகளின் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 செல்போன்களை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தெளிவாக வெளியாகியுள்ள நிலையில் முகம் தெளிவாக பதிவாகியும் குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் கோட்டாக்குப்பம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி 6 செல்போன்கள் திருடப்பட்ட நிலையில் 2 மாதங்களிலேயே சுமார் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டாக்குப்பத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 3 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர். கோட்டாக்குப்பம் பெரிய தெரு கடற்கரை அருகே உள்ள தென்னந்தோப்பில் இரவு நேரங்களில் சந்தேகத்திற்கிடமாக இளைஞர்கள் வந்து செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த மன்ஜூத், யூசுப் அலி மற்றும் முகமது ஜபருல்லா ஆகியோர் 3 பிடித்து விசாரித்ததில் கோட்டாக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து 3 கைது செய்த போலீசார் 3.100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.